சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஆனா இந்த சாக்லேட் செய்யறதுக்கு இந்தியாலேயே ஒரு சூப்பரான இடம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ஸ்வீட்டான ரகசியத்தை தேடி ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். சோ இந்த வீடியோல நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உலக அளவுல சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்தியாவோட அந்த ஸ்வீட் சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அந்த ஊரோட கிளைமேட் எப்படி சாக்லேட்க்கு கரெக்டா இருக்கு, ஊட்டியோட ஹேண்ட்மேட் சாக்லேட் பாரம்பரியம், கடைசியா சில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாக்லேட் ஃபேக்ட்ஸ். ரெடியா? ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு சின்ன உலக சுற்று. இந்த சாக்லேட் உலகத்துல யாரு டாப்ல இருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். அப்போதான் நம்ம கதைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கோகோ பீன்ஸ் அதிகமா உற்பத்தி செய்யறது ஐவரி கோஸ்ட். ஆனா அது ஒரு ஃபினிஷ்டு சாக்லேட்டா மாத்தி உலகத்துக்கே ஏற்றுமதி செய்யறதுல ஜெர்மனி தான் நம்பர் 1. ஆனா சாப்பிடுறதுல யாருக்கு இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது லக்சம்பர்க். அங்க ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு சராசரியா 10 கிலோ சாக்லேட் சாப்பிடுறாங்களாம். அடேங்கப்பா, இதுல இருந்து இந்த மார்க்கெட் எவ்வளவு பெரியதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ பெரிய பெரிய நாடுகள் இந்த சாக்லேட் மார்க்கெட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது இதுல இந்தியாவுக்கு எங்க இடம் இருக்கு? கரெக்டா? இந்த கேள்விதான் நம்மள இந்த வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரி, வாங்க இப்போ இந்தியாவோட அந்த ஸ்வீட் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணலாம். இந்தியாவோட சாக்லேட் கேபிட்டல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ரெடியா இருக்கீங்களா? அந்த இடம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மலைகளின் ராணி ஊட்டி தாங்க. ஆமா, உதகமண்டலம்னு சொல்ற நம்ம ஊட்டி தான் இந்தியாவோட சாக்லேட் டவுன்னு செல்லமா அழைக்கப்படுது. சரி, ஊட்டிக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் பேரு? இப்போ என்னங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அடுத்து ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ள போலாம். ஊட்டியோட அந்த ஸ்பெஷலான கிளைமேட் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இந்த நம்பரை பாருங்க, 15ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ். இதுதான் ஊட்டியோட சீக்ரெட் வெப்பனே சொல்லலாம். இந்த கூலான டெம்பரேச்சர் தான் சாக்லேட் செய்யறதுக்கு ஒரு வரம் மாதிரி. ஏன் இந்த டெம்பரேச்சர் அவ்வளோ முக்கியம்னா, 1 சாக்லேட் தேவையில்லாம உருகாது, 2 சாக்லேட்டுக்கு ஒரு நல்ல ஷைனிங்கான ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும், 3வது இது கையில சாக்லேட் பண்றதுக்கு ரொம்பவே ஏத்த சூழல். ரொம்ப முக்கியமா எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம சாக்லேட் பண்ணலாம். அதனாலதான் ஊட்டி அவ்வளோ ஸ்பெஷல். கிளைமேட் மட்டும் இல்ல, ஊட்டியோட கைவினை பாரம்பரியமும் ஒரு பெரிய காரணம். வாங்க அந்த ஊரோட சாக்லேட் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இத கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஊட்டியில 100க்கும் அதிகமான சின்ன சின்ன குடிசை தொழில்கள் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 400 டன் ஹேண்ட்மேட் சாக்லேட் தயாரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 400 டன். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ ஊட்டி சாக்லேட்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? அது வெறும் சாக்லேட் இல்ல, அது ஒரு பாரம்பரியம். பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்ச இந்த பழக்கம் இன்னைக்கும் எந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம முழுக்க முழுக்க கையாலேயே செய்யப்படுது. அதுவும் விதவிதமான லோக்கல் ஃபிளேவர்ஸ்ல கிடைக்குது. இதுதான் அதோட தனித்துவம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது சில ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான சாக்லேட் ஃபேக்ட்ஸ். இதுல கொஞ்சம் சயின்ஸும் இருக்கு, கொஞ்சம் வரலாறும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சாக்லேட்டை கையில வச்சா உருகாது, ஆனா வாய்க்குள்ள போட்ட உடனே எப்படி கரெக்டா கரையுது? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் கோகோ பட்டர், அதாவது கோகோ வெண்ணெய். இதோட மெல்டிங் பாயிண்ட் 34ல இருந்து 36 டிகிரி செல்சியஸ். நம்ம உடம்போட டெம்பரேச்சர் என்ன? கிட்டத்தட்ட 37 டிகிரி. அதனாலதான் வாயில வச்சதும் அந்த மேஜிக் நடக்குது. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி. ஒயிட் சாக்லேட் உண்மையிலேயே சாக்லேட்டா? நிறைய பேர் இத கேட்பாங்க. டெக்னிக்கலா சொல்லணும்னா இல்ல. ஏன்னா ஒரு சாக்லேட்டுக்கு முக்கியமானதே அதுல இருக்கிற கோகோ சாலிட்ஸ் தான். ஆனா ஒயிட் சாக்லேட்ல அது கிடையாது. அதுல கோகோ பட்டர், பால், சக்கரை மட்டும்தான் இருக்கு. அதனால அது உண்மையான சாக்லேட் கேட்டகரியில வராது. இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம சாக்லேட் டவுன் ஊட்டி இருக்கிற நீலகிரி மலைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம இமய மலைய விடவும் வயசுல மூத்ததாம். யோசிச்சு பாருங்க, இமய மலைக்கே சீனியர் நம்ம நீலகிரி. இது அந்த இடத்தோட பெருமையை இன்னும் கூட்டுது. சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான சாக்லேட்டுக்கு காரணம் அதுல பயன்படுத்துற கோகோ பீன்ஸோட தரமா, இல்ல அது செய்யப்படுற இடத்தோட அந்த மேஜிக்கா?